நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மதச்சார்பு செயல்பாடுகளை எதிர்த்து இடதுசாரி கட்சிகள் இணைந்து சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பிஜேபி அரசினுடைய வகுப்புவாத நடவடிக்கை, மதவெறியை தூண்டக்கூடிய நடவடிக்கை, நாட்டு மக்கள் மீது தொடுத்திருக்கக்கூடிய மோசமான தாக்குதல், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான பொருளாதார கொள்கை, ஒட்டுமொத்தமாக கடந்த 6 மாத கால பிஜேபி ஆட்சி மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன், பாஜகவை எதிர்த்து நடத்தும் போராட்டங்களில் வந்து பங்கு பெறுமாறு வைகோவிற்கு அழைப்பு விடுத்தார். பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய தவறான பொருளாதார கொள்கைகள், சமூக கொள்கைகள், மொழி கொள்கைகளை எதிர்ப்பதற்கு, அதை எதிர்க்கிற சக்திகளோடு சேர்ந்து போராடுவதற்கு அவர் கூட்டு போராட்டங்களுக்கு முன்வர வேண்டும் என்றும் அன்போடு அழைக்கிறேன். இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். 2016ஆம் ஆண்டில் தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்து வரும் இந்த நிலையில் இது போன்ற பல அமைப்பினர்கள் பாரதிய ஜனதா அரசின் கொள்கைகளை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றனர். நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.